ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி vlogs. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாஸ்தா செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக விஷயத்துக்கு வந்து இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன். அது சாப்பிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக இருக்குமா, நமக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு இதே ப்ரிப்பேர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலான் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே நான் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக 1 ஸ்பூனு. நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து சீவி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 கேரட்டு, ஒரே ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேரட்டும் கேப்சிகமும் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுமே நான் வந்து 1 கப் ரைஸ்க்கு 4 எக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எக்கு நம்ம உடனே வந்து உடச்சி கிளற வேண்டாம். கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம கிளறினா இந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய பெரிய எக்காக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுமே நம்ம வந்து ரைஸ் வந்து வடித்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோடைய நம்ம ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 15 to 20 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். நான் ஃபைனலாக ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸில் நம்ம வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ஃப்ரைட் ரைஸ் மசாலா இல்லாமல் வெறும் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்குது சாப்பாடு? ஃப்ரைட் ரைஸா கடையில் வாங்கினியா, நீயா செஞ்சதா? அது நான் செஞ்சேன். நீ செஞ்சியா? எஸ். போய் சொல்லாத, உண்மையாக தான். சூப்பராக இது ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸ். அப்படியா? கலர் சிக்கன் வாங்கியிருந்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. ஓகே, நான் சிக்கன் போடல, எக் மட்டும் போட்டனால எக் ஃப்ரைட் ரைஸ். காலையிலே சொல்லியிருந்தேன் சிக்கன் எனக்கு கொடுத்துருப்பான்ல. சூப்பராக செஞ்சாலும் செம்மையாக இருக்குது. கடையில் போடுவாங்களே அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை. உண்மையாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கலருமே அப்படிதான் இருக்குல்ல? ஆமாம், செம்ம டேஸ்ட்டு. கலருமே அந்த மாதிரி தான் இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நானே நம்பலை, சரி ஏதோ கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கோம், லேட் ஆகிடுச்சுன்றதுக்காக ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் நினச்சிட்டேன். நான் பார்த்தா நீ தான் செஞ்சேன்னு சொல்கிறேன். ஆமாம், சூப்பர். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்ணும், இனிமேல் தான். சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு. சரி சாப்பிடுங்க. நீங்களுமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நானா நம்ம வியூவர்ஸ்க்கு. செய்யலாம் தெரியாது, சாப்பிட தான் தெரியும். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் சாப்பிட போகிறேன். பாய்.